தேங்க்யூ சார். யோகி பாபு சார் எங்கே சார்? சார் சினிமாவுக்கு வந்து 15 வருஷம் ஆகிட்டு, 15 வருஷத்துல சின்ன கேரக்டர்ல வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ கிச்சா சாரே சொல்லுவாங்க, கால் ஷீட்டுக்காக நான் வந்து ஓடி வந்தேன், இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுக்காருன்னு. இந்த வளர்ச்சியை வந்து எப்படி பாக்குறீங்க? பெரும்பாலும் அது மாதிரி இந்த ப்ரொமோஷனுக்கு ரொம்ப வரும் இல்லை. கிச்சா சார் ஃபங்க்ஷன் தெரியும். 22 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கிடையாது. வளர்ச்சி வந்துட்டா சில பிரச்சனைகள் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தாதான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்ல வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், அவ்வளவுதான். கொஞ்சம் எல்லாருமே சொல்றாங்க ப்ரொமோஷன் முக்கியம் இல்லையா? இல்ல, டைம் இருந்து நம்ம வர போறேங்க. இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்ல இருந்தா வரேன், சரிங்களா? எந்த இதுல நான் வராம இருந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க. என்னோட பேனரை போட்டா லீடுன்னு போட்டா நாங்க எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. 4 சீன் 5 சீன் பண்றோம். அது நீங்க என்ன காமெடினா யூஸ் பண்ணீங்கன்னா காமெடினா கூப்பிடுங்க, நான் வர போறோம். நீங்க பேனர் பெருசா அடிச்சு என்ன கூப்பிட்டா எப்படி வர்றது? நீங்க சொல்லுங்க. அதுக்கு நிறைய வந்து போயிருக்கும், சரிங்களா? அடுத்து வாங்க, இந்த கதை இந்த படத்தோட பத்தி பேசுங்க மீனாட்சனா. சுதீப் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோ வச்சு நீங்க வந்து டைரக்ஷன் பண்ணணும், நேரடி தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? என்ன சார்? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோவை வச்சு நீங்க நேரடியா தமிழ் படம் டைரக்ஷன் பண்ண ஆசை இருக்கு? நீங்க யாரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன் சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோ வச்சு நீங்க சார் இப்போ வந்து நான் இங்க வந்திருக்கேன், நானும் கூட உங்க ஆர்டிஸ்ட் தானே, என்ன வச்சுதான் டைரக்ஷன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நாங்க லவ் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் வேற. We love all your heroes, sir. We have watched all your heroes movies. We love them. We get inspired by them. But then finally we do our own films, no? அப்படி நாங்க டைரக்ஷன் தான் வந்துச்சோன்னா சார் கிட்டே பேசிட்டு இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எனக்கு தான் வச்சுக்கிறேன் சார். டைரக்டர் சார்